அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் திரு கிருஷ்ணசாமி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த தொகுதி மறுவரையறை என்பது மாநில நலம் சார்ந்த ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நீங்க அதுல பங்கேற்கல, உங்களுடைய கருத்து என்ன முதலமைச்சருடைய இந்த உரை குறித்து? அது தமிழ்நாடு மாநிலம் சார்ந்த அல்லது நலன் சார்ந்த பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதுக்கு இதுவரையிலும் எந்த விதமான கூட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டல. இதுக்கு முதல்ல 2-3 நிகழ்ச்சிகள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கூட்டணி கட்சியை மட்டுமே கூட்டி அதுவும் தலைமைச் செயலகத்திலேயே கூட்டத்தை நடத்தி அதோட முடிச்சிட்டாங்க. இப்ப திடீர்னு இது போன்று இந்த தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக எந்த விதமான ஏற்பாடுகளும் மத்திய அரசால ஏற்பாடு செய்யப்படல. இது குறித்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கப்படல. அது எப்பொழுது அந்த ஆணையம் துவங்கும், அந்த பணி எப்ப துவங்குங்கிற எந்த விதமான அறிவிப்புகள் வரல. அதனால இவங்க இது அது மாதிரி ஏதாவது ஒரு மத்திய அரசு ஒரு வரையறை செஞ்சு அந்த வரையறையின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு மத்திய அரசனுடைய அந்த வரையறை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் நியாயம் இருக்குது. ஆனா இந்தியாவிலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இன்னும் இடல. அது இப்ப 2026 கூட்டுறாங்களா, 7ஆ 8ஆ, அது எப்போ அப்படிங்கிறது இன்னும் ஒரு வரையறை வரல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் மத்திய அரசுக்கு எதிராக. அதுக்கு புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என்னால பயந்து படுத்துக்குங்கிற மாதிரி மொத்தமா மாநிலத்தினுடைய எல்லா விதமான நலன்களுக்கும் சாம்பியனா திமுக மட்டும்தான் இருக்கிறது என்பதை போல காட்டிக் கொடுப்பதற்காகவும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் களத்தை தயார் செய்வதற்கும் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் பயன்படுமே தவிர மற்றபடியா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் இதில் சிந்தித்து இருப்பதாக நான் கருதல. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. கனிவள கொள்ளை தமிழ்நாடுங்கும் சூறாவளியா தமிழ்நாட்டை சூறையாடுறாங்க. அது குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் அது கூட கேட்கலாம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு கலந்துட்டாருன்னு தெரியல. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய எண்ணற்ற பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. அதுக்கு கூட கலந்துக்காம இதுல ஏன் போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒட்டுமொத்தத்தில் இன்று நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் தமிழ்நாடு நலனுக்கும் எந்த விதமான இது திமுகவுடைய நலன் மட்டும்தான் இதில் உள்ளடங்கி இருக்கே தவிர தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் இதில் சிந்தித்தும் கிடையாது. அதன் காரணமாகத்தான் புதிய தமிழகம் கட்சி இந்த போலியான விளம்பரத்துக்கான அரசு திமுகவுடைய அரசியல் கடத்திற்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல. திரு கிருஷ்ணசாமி, நீங்கள் எழுப்பிய இந்த கேள்வி திமுக பிரதிநிதிகளிடம் முன்வைத்த போது 2026 அந்த கட் ஆஃப் டேட் முடிவடைகிறது. அப்போது இந்த பணிகளை தொடங்கிவிட்டால் அதனை எதிர்ப்பது கடினம். அதனால்தான் தற்போதே இது குறித்து பேசுகிறோம். இதற்கான ஒருங்கிணைப்பு என்பது தற்போதே அவசியப்படுகிறது என்ற கருத்துக்களை அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். இல்ல, அதாவது இதுக்கான முகாந்திரம் எங்க உருவாக்குது, எங்க வந்திருக்குது? இது இப்படி செஞ்சா தப்பு, அப்படி 3வது உலக போருக்கு தடுக்கிறதுக்கு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? 3வது உலக போர் வரலாம்ல, 4வது உலக போர் வரலாம்ல, அதுக்கு ஏதாவது முன்முயற்சி எடுப்பாரு அவரு? இப்படி ஒவ்வொன்றுக்கு கற்பனைக்கு போன என்னாச்சு? எங்க தமிழ்நாட்டுல கனி வளக்குள்ள ஊரா கனி வளக்குள்ள நடக்குதுங்க. அதை பத்தி ஏதாவது இவங்களுக்கு அக்கறை உண்டா? அதுபோக தமிழ்நாட்டு மதுவால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. டாஸ்மாக் கடை இல்லாம இன்னைக்கு FL2 மனமகிழ்வு ஆயிரக்கணக்கான கடைகளை ஒவ்வொரு நகரம் திறந்து விடுறாங்க. அது சட்ட ஒழுங்கு பெண்கள், பள்ளி குழந்தைகள் 4 வயசு 3 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைகள் எல்லாம் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள். சட்ட ஒழுங்கு இது கொலை கொள்ளை நடக்குது. இதை பத்தி எல்லாம் ஒன்னும் அக்கறையே இல்லாம தமிழ்நாடு, அதாவது திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை மடைமாற்றம் செய்வதற்கான அனைத்து கட்சி கூட்டமே தவிர இவர்கள் சொல்லுவதை போல 2026 மறுவரை இப்படித்தான் செய்யப்படும் என்று மத்திய அரசு ஏதாவது ஒரு தாக்கு கொடுத்துக்கிறார். மேலும் இது நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றாம அது வெளியே வர முடியாது. நாடாளுமன்றத்தில் ரெகுலேஷன் பண்ணுவாங்க. 2026 இனிமேல் வரக்கூடிய மறுவரை என்பது எந்த நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற பொழுது, அது குறித்து வருகின்ற பொழுது இப்படி இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நீங்க நாடாளுமன்றத்தில் பிளாக் பண்றது போட்டு
நீங்க இன்னைக்கு எதுக்கு இங்க வர்றீங்க? நாடாளுமன்றத்துல அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்தா நாடாளுமன்றத்துல பொருள் எடுப்புங்க, அதை தடுத்து நிறுத்துங்க, அதுக்கு பிறகு மக்களிடத்துல வரலாம். நீங்களா கற்பனையா ஒண்ணு யூகிதமா ஒண்ணு கற்பித்து ஒண்ணு வந்து பண்ணக்கூடாது. மக்கள் மத்தியில பீதி கிளப்பக்கூடாது. இவங்களுக்கு வந்து ஆல்வேஸ் இவங்க வந்து ஹிந்தி பேசுவாங்க, இல்லைன்னா வந்து சுயாட்சி மாநில சுயாட்சி பேசுவாங்க. இதேதாங்க தொழில். திமுக பிறந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் தமிழ்நாட்டுல ஒரு மாயையே கட்ட, எப்படி திராவிடம் ஒரு மாயையோ அதே போல மாயை மூலமாகவே ஆட்சியில் மக்களை வந்து அச்சுறுத்தி பயமுறுத்தி ஓட்டு வாங்குறதாங்க குறிக்கோள். அந்த மாதிரி 2026 மறுவரைக்கு உண்டான பணி துவங்கும் என்பதற்கு நான் அறிகுறியோ, அதுபோல வந்து தொகுதியை குறைப்பதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கிறது. எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் செய்யக்கூடிய இது சுய விளம்பரம், திமுக நல்லக்கான ஏற்பாடு தான். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிருஷ்ணசாமி.